1 கப்பு அரிசி, அதில் 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்து ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். ஹாய், வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். இப்போ ஸ்கூலெல்லாம் பார்த்திங்கன்னா ரீஓப்பன் ஆகிருக்கும். டெய்லி பசங்களுக்கு என்ன லஞ்செல்லாம் கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அம்மாக்கள்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதுக்கான ரெசிபி தான் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் பாருங்கள். இனியும் இது புதுசாக பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அடிக்கடி உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு எல்லா சமையலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் என்ன தான் சமையல் தெரிஞ்சிருந்தாலும் இன்றைக்கி ஒரு சமையல் செய்யணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்டாவது எல்லா அம்மாக்களுமே யோசிப்போம். அந்த மாதிரி யோசனையே இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அடிக்கடி நம்ம சேனலில் போட போகிறோம். இப்போ நம்ம பண்ண போகிறது 1 பாட் ரைஸ் தான். அதுக்கு நான் 2 குழிக்கரண்டி அளவுக்கு, அதாவது குழம்பு கரண்டி, சட்னி கரண்டி இருக்குது பார்த்திங்களா, அந்த சட்னியில் 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெய் காய்ச்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்துட்டு சீரகமும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 20 போல், ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பெரிய சைஸாக வெட்டியிருக்கேன். அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அடுத்து தக்காளி. வெங்காயம் ரொம்ப கருகிற அளவுக்கு வதக்காமல் லைட்டாக வதக்குனா போதும். தக்காளிக்கு அப்புறமா காய். நம்ம வீட்டில் என்ன காயெல்லாம் இருக்கோ எல்லா காயுமே உங்களுக்கு எவ்வளோ காய் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு காய் போட்டுக்கோங்க. நான் முருங்கைக்காய், அவரைக்காய், பீன்ஸு, கேரட்டு, கத்திரிக்காய், இந்த மாதிரி எல்லா விதமான காய்களும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா காயுமே எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துருவோம். காய் வதங்கிறதுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம மசால் பொடி சேர்த்துக்கலாம். நான் சாம்பார் தூள் தான் சேர்க்குறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூளில் நல்ல காரம் இருக்கும். அதனால் நான் எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் எதுவும் சேர்த்துக்கல, மிளகாத்தூளும் சேர்க்கல. சாம்பார் தூள் மட்டுமே நமக்கு போதும். போட்டு நல்லா கலந்து விட்டு தண்ணி ஊற்றிடலாம். அடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூளில் பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் போட்டால் நல்லா மணமாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். அடுத்து அரிசியும் பருப்பும் சேர்த்துடலாம். அரிசியும் துவரம்பருப்பும் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்பையும் அரிசியும் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். தண்ணியோடு சேர்க்க வேணாம். ரைஸ் நமக்கு உதிரியாக இருக்கணும். அதுக்காக தண்ணி அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. பருப்பு சேர்க்குறமே, காய் சேர்க்குறமே, எக்ஸ்ட்ரா தண்ணி வேணுமே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இந்த தண்ணி நமக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு ரைஸும் அருமையாக வெந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா குழையாமலும் இருக்கும். இதே பக்குவத்தில் செய்யுங்க. நல்லா குழஞ்சி போச்சுன்னா பார்த்திங்கன்னா இது சாம்பார் சாதம் மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். காய் வதக்கிறப்ப உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா சரி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க விட்டுறலாம். அப்புறமா மூடி போட்டுக்கலாம். ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நீங்கள் உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா முட்டையும் ஒரு பக்கம் வேக வச்சுக்கலாம். முட்டைக்கு கொஞ்சம் உப்பு, கல் உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா வெந்ததுக்கப்புறம் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில முட்டைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டிட்டு அந்த தோலோடு பிஞ்சிட்டு வரும் பார்த்திங்களா, அதனால் அந்த மாதிரிலாம் வராமல் நல்லா சூப்பராக வரும். முட்டையும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும், சப்புன்னு இல்லாமல் நல்லா உப்போடு இருக்கும். முட்டை வேக வச்சு உரிச்சாச்சு. இப்போ ரைஸும் பார்த்திங்கன்னா ஸ்டீம் நல்லா இறங்கிருச்சு. ஓப்பன் பண்ணுறோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. அருமை பாருங்கள், சாப்பாடு எப்படி குலையாமல் உதிரியாக இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டு மதியம் அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குலைவாக கொடுத்து விட்டிங்கன்னா மதியம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி காய் சாதம் இந்த மாதிரி உதிரியாக செஞ்சு கொடுத்து விடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட நம்ம எதுவுமே சேர்த்து வேணாம். இந்த சைடிஷு காய்களே இதில் நிறைய இருக்குது. கூட ஒரு முட்டை மட்டும் வச்சுக்கிட்டாலே போதும். நல்லா காயும் குலையலை, அரிசியும் குலையலை, கூட ஒரே ஒரு முட்டை, அவ்வளவுதான். அருமையான லஞ்ச் ரெடி. நீங்கள் ஹாட் பாக்ஸ் மாதிரி இருக்கிற லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டிங்கனாலும் மதியம் வரைக்கும் சூடு ஆறாமல் அப்படியே இருக்கும். ரொம்ப நேரம் நீங்கள் ட்ராவல் பண்ணி போய் லஞ்சு சாப்பிட்ணும், 1 மணி நேரம் 2 மணி நேரம் நாங்கள் ட்ராவலில் போயிட்டு அப்புறம் தான் லஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னு மாதிரி இருந்துச்சுன்னா
நீங்கள் வந்து நல்லா ஆற வச்சு லஞ்ச் பாக்ஸில் போட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஹீட் இல்லாமல் இருந்ததுன்னா சாயங்காலம் வரைக்குமே உங்களுக்கு ரைஸ் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அதாவது இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் குழம்பு வச்சு நீங்கள் லஞ்சுக்கு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போனாலும் சரி, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நான் சாயங்காலம் தான் சாப்பிடுவேன், மதியம் 2 மணி 3 மணி ஆயிரும், சீக்கிரம் கெட்டு போயிடுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா ஆற வச்சு நீங்கள் பாக்ஸில் போட்டு, பாக்ஸும் ஈரமெல்லாம் பார்த்து நான் அதில் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகாது, நல்ல ஸ்மெல்லும் அடிக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மெத்தடில். அதுக்கப்புறமா இன்றைக்கி அருமையான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம செஞ்சுருக்கோம். இதே போல் நீங்களும் பசங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். டெய்லியும் அப்டேட் பாருங்கள். நம்ம சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நிறைய வெரைட்டி போடுறோம். இதுக்கு முன்னாடியும் போட்டிருக்கோம், இனியும் போடுவோம். நீங்கள் பாருங்கள்.